நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். செங்கோட்டையன் தாவேக்கா இணைஞ்சதுனால தாவேக்கா பல மடங்கு வளரப்போகுது. செங்கோட்டையனை போன்ற மூத்த முன்னாள் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய பல பேர் தாவேக்கா இணைய போறாங்க. செங்கோட்டையன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? 9 முறை எம்எல்ஏ, 2 முறை அமைச்சர், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து அரசியல் இருக்காரு, 1972 அரசியல் இருக்காரு, 50 வருஷம் அனுபவிக்கவர். இப்படி ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அதுவும் 50 வருஷம் அனுபவம் வாய்ந்தவர். திமுகவை விட்டுட்டு மத கட்சிகளை விட்டுட்டு விஜய்கிட்ட வர்றாருன்னா விஜய் தான் இனி ஃபியூச்சருங்கிறது தமிழ்நாட்டுக்கு காட்டுவதற்காக செங்கோட்டை வந்திருக்காரு. அவர் பெரிய ஐடியாலஜி கொண்டவர். அப்படி இப்படின்னு 2 நாளாக கொடுத்த பில்டப்பை எல்லாம் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் உடச்சி சுக்கு சுக்கா போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சொல்லப்போனால் செங்கோட்டையனை பதம் பார்த்தா எடப்பாடி அப்படின்னு தம்ப்நெயிலே வைக்கலாம். அந்த அளவுக்கு நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு முரட்டு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. 2 கேள்வி தான். அந்த 2 கேள்வியில் ஒட்டுமொத்தமான கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கும் யார் செங்கோட்டையன் என்பதை காட்டியிருக்காரு. இந்த கேள்வியில் நாமளும் எழுப்பியிருந்தோம். அதே கேள்வி தான் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காரு. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையன். ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெல்லும்போது மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்ட செங்கோட்டையன் பதவியை ராஜினாமா பண்ணும்போது கேட்டாரா? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்து எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினரானவர் அந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்பொழுது இன்னொரு கட்சியில் போய் இணைஞ்சிருக்காரு. எந்த கட்சிக்கு போனாலும் அவர் நல்லா இருக்கட்டும், வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள்கிட்ட அவர் சொல்லலை அப்படின்னு கேள்வி இருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு லாஜிக்கான கேள்வி. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேர்தல் வர்ற வரைக்கும் இழுத்து ஓட்டுறது. இன்னொரு 4 மாதம் தான் எம்எல்ஏ பதவி, அதிகபட்சம் 4 லட்ச ரூபா சம்பளம் வரப்போகுது. தேர்தலுக்கு முன்னாடி போய் சேர்றதுக்கு பதிலாக ஒரு 2 மாதம் முன்னாடி சேர்ந்துருவோம் அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட நவம்பருடைய இறுதியில் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணியிருக்காரு. செங்கோட்டையனுக்கு இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிமுக மீதும் அதிருப்தி இருக்கான்னா இல்லை. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அதிருப்தி வந்திருக்கு. 2021 தேர்தல் முடிஞ்சு ஓர் ஆண்டிலேயே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான அதிருப்தி தொடங்கியிருக்கிறது என்பதை எல்இடி போட்டு காட்டாப்புல. இப்போ சீமான ஸ்டைலில் எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டார். பின்னாடி எல்இடி பேனரை வச்சுக்கிட்டு அதை அந்த குறும்படத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி குறும்படத்தை போட்டு காட்டியிருக்காப்புல. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போ வராருன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2024 வந்திருக்காரு. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட தொடக்க விழாவை பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைக்கிறது. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறுது. அந்த விழாவை செங்கோட்டையன் புறக்கணிக்கிறார். புறக்கணிப்பிற்கு அவர் சொல்லப்பட்ட காரணம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய படம் அதில் இல்லை. ஏன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியிலே வந்து போடப்பட்ட திட்டம். அம்மாவுடைய படம் அங்கே இடம்பெறதுனால தான் நான் போகலை, என் மனசுக்கு இது இடம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் உண்மை என்னென்னா அப்போதே அவர் அதிமுக மீது அதிருப்தியில் இருந்திருக்காரு என்பதுதான் காட்டுகிறது. அப்போ ஓராண்டுக்கு முன்பே அவர் தன் அதிமுக நபர் இல்லை என்பதை உறுதிப்படுத்திட்டார். அதுக்கு பிறகு மார்ச் மாதம் வேலுமணி அவர்களுடைய கோவை சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் நடைபெறுது. அந்த மகன் திருமணத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது அவர் போகலை. எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்த பிறகு தான் தனியாக போகிறாரு. இப்படி பல நேரங்களில் சட்டமன்றத்திலையும் சரி பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலேயோ எங்கேயோ நிற்பதற்கு அவர் உடன்படலை. தொடர்ச்சியாக ஓராண்டு காலமாகவே அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிருப்தியில் இவர் இருந்திருக்காரு. அப்போ அதிருப்தியில் இருந்திருக்காருன்னா அப்போதே பதவி விலகிருக்கலாம்ல. நீ நல்ல மனுஷன், யோக்கியமானவர், ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னா அப்போதே பழகி வைக்கணும். பதவி முடியும் தருவாயில் ராஜினாமா பண்ணிட்டு போகிறது என்பது அந்த தொகுதிக்கு செய்யும் துரோகம் இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காரு. இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதுல என்ன இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு
எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போடலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுட்டு தான் அவர் கொடுத்தார். அதாவது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வல்லினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அதிமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அதிமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல, செங்கோட்டையன் அப்படிங்கிற பேரையே சொல்லாம தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காப்ல. நம்மகிட்ட இருந்து கட்சி தாவி போய் இன்னொரு கட்சிக்கு போயிருக்காரு. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டு மாறினா உங்க கருத்து மாறிடுமா? இந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் தூய்மையான ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்களே, அப்போ எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? ஜெயலலிதாவுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? ஏன் நீங்கள் என்னுடைய தலைமையில் அமைச்சராக இருந்தீங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக. அப்பொழுது அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி நடைபெறலையா? நீங்கள் அமைச்சராக இருந்த ஆட்சியே தூய்மையான ஆட்சி இல்லையா? இப்போ எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசலை. செங்கோட்டையன் பேசுறது என்ன? தூய்மையான ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ தூய்மையான ஆட்சி அமைப்புனா நீங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சி, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த ஆட்சியெல்லாம் தூய்மையான ஆட்சி இல்லையா அப்படிங்கிற கேள்வியையும் செங்கோட்டையனை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருக்காரு. இந்த ரெண்டு கேள்விக்குமே செங்கோட்டையன் பதில் இருக்குமானு இருக்காது. இதெல்லாத்தையும் தாண்டி ஏன் கட்சியிலேருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு கட்சியின் தலைவராக அந்த கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இன்னொரு கட்சியினோட தொடர்பு இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் நீக்கும், நடவடிக்கை எடுக்கும். அப்படித்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு நீங்கள் வரல, அப்போது நாங்கள் பொறுத்து கொண்டோம். நீங்கள் பேட்டி கொடுப்பதாக அறிவிச்சிங்க, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சந்திச்சிங்க, அப்போது கூட அமைதியாக இருந்தோம். கெடு விதிச்சிங்க அப்படின்னு ஒரு குறும்படத்தை போட்டு காட்டினார். இந்த குறும்படம் போட்டதுக்கு முன்னாடி செங்கோட்டை என்ன சொன்னால், நான் கெடு விதிக்கலை, கெடு விதிச்சதாக சொல்லி பத்திரிக்கையாளர் தான் சொன்னீங்க, நான் கெடுலாம் விதிக்கலைன்னு சொல்லி தாவேக்கார் இணைந்த பிறகு யார் நேர்மையாளர், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், 50 ஆண்டுகள் அரசியலுக்கு பண்ணவர், தூய்மையான அரசியலை பண்ண போகிறேன்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்ச பிறகு இந்த 50 தலைவர்களான தாவேக்கால நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் பப்ளிய அருண்ராஜ் உள்ளிட்ட இந்த தலைவர்கள்லாம் உட்கார வச்சு செங்கோட்டையன் பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறாப்புலன்னா, அந்த மாதிரி நான் கெடுலாம் விதிக்கலை, பத்திரிக்கையாளர் தான் கெடு வச்சு தான் சொன்னீங்க, நான் அப்போல்லாம் சொல்லலைன்னாரு. ஆனால் அவர் வீட்டில் கொடுத்த பேட்டியில் அவர் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ 10 நாள் கெடு விதிப்பீங்களான்னு சொல்லி பத்திரிக்கை கேட்கும்போது ஆமாம் கெடு விதிச்சிருக்கிறேன், இந்த குறிப்பிட்ட கெடுவுக்குள்ளே காலக்கெடுவுக்குள்ளே கட்சியில் நீக்கப்பட்ட, கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட, கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு அம்மா வழியில் பயணிக்கணும் அப்படின்னு கெடு விதிப்பதாக பத்திரிக்கையாளர்கிட்ட சொன்னார். அதை எடுத்து அப்படியே போட்டாப்புல. அண்மையில் ஒரு மாசத்துக்கு முந்தைய நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பினார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தல்வாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி
இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார், எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு துண்ட மாத்தினா அவருடைய கருத்து மாறி போச்சு. செங்கோட்டையின் தாவேக்கால இணைஞ்ச பிறகு ஊடகங்களில் வந்த செய்தியை படித்த பிறகு ஒன்னே எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இந்த ஊடகங்கள் எவன் பணம் கொடுக்குறானா அவனுக்கு பேசும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. டிட்கோ புயலை தாண்டிய புயல் செங்கோட்டையன் புயல். கோபிச்செட்டிப்பாளையத்தை புரட்டி போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தை குப்புற போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தை அமுக்கி போட்ட செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிரள வைத்த செங்கோட்டையன் சொல்லி தாவேக்காலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் பேரில் ஒரு 2000 பேர் நின்றுருக்கான். அதை வந்து ட்ரோன் ஷாட்டில் பெருசாக காட்டி மாஸ் க்ரௌடு. அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது. வேலை வெட்டின்னு ஒன்று இருந்தால் தான் காலையில் 1 மணிக்கு ஏர்போர்ட் போகிறேன்னு சொன்னாராம், 5 மணிக்கு தான் வந்தாராம், 5 மணி நேரம் காத்திருந்தானா. 5 மணி நேரம் எவன் காத்திருப்பான்? வேலை வெட்டி எவனுக்கு இல்லையோ, எவன் வந்து வெட்டியாக உட்காந்துருக்கானோ, எவனுக்கு வந்து புழப்பு தாப்பே இல்லையோ அவன் தான் காத்து கிடப்பான். இப்போ ஒரு தலைவர் 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வரேன்னா அவன் பாட்டு வேலையை பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு வருவான். இல்லை அரைக்கு வர போகிற பார்த்துக்குவோம், இல்லை மேடைக்கு வர போகிற பார்த்துக்க போகிறான், கூட்டு வர பார்த்துக்குவோம். ஏர்போர்ட்லேருந்தே ஒருத்தன் காத்து கிடக்கிறான், மொத்த கும்பலும் காத்து கிடக்குது அப்படின்னா வேலை வெட்டி இல்லாத ஒரு வெட்டிப்பைய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. அந்த வேலை வெட்டி இல்லாத வெட்டிப்பைய கூட்டம் தான் அந்த தற்கொலை கூட்டமாக விஜயனுடைய கூட்டத்துக்கும் போகுது. அப்படிப்பட்ட கூட்டம் தான் நடந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவரை வரவேற்க காத்திருந்திருக்கு. யார? செங்கோட்டையனை. இதை பார்த்துட்டு ஊடகங்கள்லாம் இந்த சோக்கால்ட்டு தற்குறிச்சு இருக்காங்கல்ல, தாவேக்கா தற்குறிச்சு பார்த்தீங்களா? மாச பார்த்தீங்களா? பிளாஸ்ட் வாவ், வேற லெவல் வெறித்தனம். ஒரு 4-5 வார்த்தை வச்சுருக்காங்க. வைபு, பிளாஸ்ட், வேற லெவலு, வெறித்தனம், சம்பவம் லோடிங்கு, ஆந்திவே, இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் இதுதான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் அரசியல், இந்த மாதிரி பேசுறதுலாம் அரசியல். இந்த மாதிரி காலையிலேருந்து கொடி பிடிச்சி காத்திருக்கிறது. செங்கோட்டையன் வந்து பேச தொடங்குறாரு. பேச தொடங்கின உடனே டிவிக்கே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து ஒரு லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு மில்லி போன உடனே இது மில்லி உள்ள போனா போதும் கில்லி வெளியே வருவாண்டா அப்படின்னு அது உண்மையிலே மில்லி உள்ள போனோடனே கில்லி வெளியே வந்துடுறான். வந்த உடனே விரல தடவ ஆரம்பிச்சிடுறாங்க, பபுள் கம்மை போட ஆரம்பிச்சிடுறாங்க, அப்புறம் வந்து கையை இப்படி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் என்னென்ன சிம்பிள் இருக்குமோ எல்லா சிம்பிளும் அவன் அணில் குஞ்சுக்கான சிம்பிளை பூரா காட்ட ஆரம்பிச்சிடறான். இவர் பதறாரு. டேய், வீட்டு வாசலில் இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர் நிற்பாங்க. நான் வந்து மரியாதை எடுத்து ஐயாத்துறை ஒன்று ஐயாவா பார்க்கணும் ஐயாத்துறை அப்படின்னு பண்ணுவாங்க. காலையில் ஒரு 10-20 கல்யாணம், காலையில் 10-20 இளவு வீடு, ஒரு 5-6 சடங்கு வீடு, ஒரு 5-6 பால் காய்ச்சி வீடு, அங்கெல்லாம் போய் மொய்யை கொடுத்துட்டு சாயந்தரம் வந்தோம்னா கட்சிக்கார செஞ்சுப்பேன். மத்தியானம் அந்த பக்கமான 4 மணிக்கு மேலே தோட்டத்தில் போய் துறவில் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இதான் அரசியல் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது இல்லைங்க அரசியல். நீ கல்யாண வீட்டுக்கு போகிறது, காது குத்து போகிறது சரிதான். பட் அது என்ன பண்ணணும்னா ரீல்ஸ் போடணுங்க. யார்? செங்கோட்டையன் போய் 77 வயசில் அவருக்கு ரீல்ஸ் போடுறது. அவர் இப்போ நீங்கள் 77 வயசோ 27 வயசோ நீங்கள் டிவிகேக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் டிவிகேன்ஸாக மாறணும். நான் எங்கடா டிவிகேன்ஸாக எப்படா மாறுறது? ஒன்றும் இல்லை ப்ரோ, செங்ஸ் ப்ரோ, ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து வேட்டி கட்டுறத ஒரு வீடியோ, வேட்டி கட்டுறத வீடியோவா அதுலேருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். காரைக்குடி டாக்டர் பிரபுவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. சிவகங்கையில் திருப்பத்தூர் பக்கத்தில் குன்றக்குடியில் ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் என்ன பண்ணும்? போக்குவரத்துறை அமைச்சர் போவார், இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர் போகணும், இல்லை வந்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போகணும். நேராக டிகே பிரபு போயிட்டாப்புல. அங்கேருந்து அந்த 2 பஸ் இடிச்சு கிடக்கிறத 2 பஸ் இடிச்சு கிடக்கிறத ஒரு விரலை நீட்டி ஒரு ஷாட், ரைட் கட்டு. அப்படியே மருத்துவமனைக்குள்ள ஒரு என்ட்ரி, அது ஒரு கட்டு. அப்புறம் அந்த மருத்துவமனையில் கால் கட்டு அடிபட்டு ஒருத்தன் படுத்து கிடக்கான். அவன்கிட்ட போய் இவர் பல் டாக்டர் அடிபட்டுருக்குது காலில், புரட்டி பார்த்து என்ன அப்படி கால் 2ஆக முறிஞ்சு போச்சுடா மூதேவி, முறிஞ்சு கிடக்கு. அது ஒன்றும் இல்லை, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அதை ஒரு லைட்டாக அது மட்டும் ஆடியோ வர்ற மாதிரி ஒரு கட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவத்தை போய் டிஸ்கஸ் பண்ணி இந்த 30 பேர் எப்படி இருக்காங்க, அவங்களே செத்துட்டாங்க சார், 11 பேர் செத்துட்டாங்க. ஓகே அடக்கம் பண்ணிட்டாச்சு, அடக்கம் பண்ணியாச்சுங்க, ரைட். அது ஒரு கட்டு முடிஞ்சு. இது நைட்டு ஒரு ஷார்ட்ஸாக ஏற்றி விட்றணும்.
அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, வேட்டி கட்டுறது, அப்படி காருக்குள்ளே ஏறுறது, காரில் கொடியை மாற்றுறது, புதுக்கொடியை மாற்றுறது, அப்படி ஏறி உட்கார்றது, அப்படி கண்ணாடி இறக்கி எல்லாத்தையும் கும்பிடுறது. ஆளே இல்லையப்பா, கும்பிட்றா, கும்பிட்டு தொலை அப்படின்னு ஆலையில் ஒரு கும்பிடு, அது ஒரு ஷாட்டு. அப்படியே வெளியே போனீங்கன்னா காரை விட்டு இறங்குது, அது ஸ்லோ மோஷனில் ஒரு ஷாட்டு. ஒரு ஷார்ட்ஸை போட்டு ஒரு ரீல்ஸை இன்ஸ்டாகில் ஏற்றிருந்தா சென்ஸ் அட் டிவிகே அப்படின்னு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுறோம். அந்த ஐடியில் இந்த ரீல்ஸை ஏற்றுறோம், 10 லட்சம் பேருக்கு பரப்ப விடுறோம், தெறிக்க விடுறோம். ப்ரோ இதாண்டா அரசியலா, இதுதான் அரசியல் அப்படின்னு அவன் இருக்கிறான். இப்போ அவங்க கூட இவர் பழகணும். கல்யாண வீட்டுக்கு காது குத்துக்கும் போய் பழக்கப்பட்டு அரசியல் பண்ண செங்கோட்டையன் ப்ரோ இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு பழக ஆரம்பிச்சிருக்காப்புல. பொதுவாக இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் கொஞ்சம் பகுமானமாக அரசியல் பண்ணுவாங்க. கசங்கனை வேட்டி கலையாமல் அப்படி குழுன்னு காரில் போயிட்டு தான் அரசியல் பண்ணுவாங்க. அது செங்கோட்டையன்லாம் வந்து பண்ணையார் மனநிலையே அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பண்ணையார் தான், பண்ணையார் போலவே வாழக்கூடியவர். துண்டுகள் எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது, வேட்டி எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு வாழ்ந்தவர். இப்போ அவர் என்ன பண்ணணும்னா இவங்க கூட சேர்ந்து அதை போகிறதை காட்சிப்படுத்தணும். அது துண்டு கொடுக்குறது சரி தான், அதை வந்து செல்ஃபோனில் எடுத்தாகணும், எடுத்து கட் பண்ணி அதை ரீல்ஸ் ஷார்ட்ஸாக போட்டால் மட்டும்தான் நம்ம அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமும் 50 வருஷமாக களத்தில் நின்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பண்ணையார் மண்ணில் இருக்கக்கூடிய இவரும் 2 பேரும் ஒன்று சேரும்போது காம்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அருமையான காம்பினேஷன். செங்ஸ் வித் டிவிகேன்ஸ் காம்பினேஷனுங்கிறது அருமையான காம்பினேஷன். இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையன் போன்றவர்கள் அந்த கட்சிக்கு போயிருப்பது அழகா, 50 வருஷம் இருந்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பார்த்தவர் அப்படின்னு இருக்கு. செங்கோட்டையன் அந்த கால தற்குறி, இவங்க இந்த கால தற்குறி, அந்த கால தற்குறி இந்த கால தற்குறி இணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அவர் பெரிய ஆகச்சிறந்த அறிவாளி, பெரிய இன்டலெக்சுவல் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் புஷி ஆனந்த் இன்றைக்கி என்ன பேசுகிறாரோ அதை தான் செங்கோட்டையன் பேசுவாப்புல. நீங்கள் செங்கோட்டையன் பேச்சியும் புஷி ஆனந்த் பேச்சு பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்கும். விஜய்கிட்ட கொஞ்சம் மாடுலேஷன் மாறி இருக்கும். ஏன்னா சில இயக்குநர்கள் எல்லாம் சொல்லி கொஞ்சம் மாடுலேஷனை மாற்றுவாப்புல. மற்றபடி விஜயை நார்மலாக பேச விட்டால் அவரும் இது மாதிரி தான் பேசிட்டு போகிறார். இட்டுன்னு போகிறது தான், அதை வேறு வடிவத்தில் பேசக்கூடியவர் விஜய். பஞ்சு தானே அவங்க மொத்தமாகவே பஞ்சிலேயே ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும் அப்படின்னா அது தாவேக்கால மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த கொடுத்த பில்டப் இருக்குது பாருங்கள், செங்கோட்டையன் கொடுத்த பில்டப்பு, அதை நம்ம சாட்டையில் தெளிவாக உடைச்சிருந்தோம். செங்கோட்டையன் என்பவர் அவர் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது என்னென்ன பண்ணார், அவர் ஊழல் வழக்கிலையும் சிக்கியிருக்காரு, அந்த வழக்கிலிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. 2012ஆம் ஆண்டு அமைச்சர் ஜெயலலிதா அவர்களாலே அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டவர். ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரைக்கும் அமைச்சர் பதவியோ மாவட்ட செயலர் பதவியோ கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்திருந்தா செங்கோட்டையன்கிற நபர் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பார், அரசியலிருந்தே ஒதுங்கி போயிருப்பார். அதுதான் யதார்த்தமான உண்மை. டிடிவி தினகரனை எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ அப்படித்தான் செங்கோட்டையனும் ஒதுக்கி வச்சாங்க. ஒதுக்கப்பட்ட எல்லோருமே ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஒன்று கூடி வந்து நின்னாங்களே ஒழிய ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நான் தான் உங்களை மாவட்ட செயலரை மாற்றினேன், நான் தான் உங்களை அமைச்சராக மாற்றினேன், எனக்கே நீங்கள் உண்மையா இல்லை, நீங்கள் கோபி மக்களுக்கு உண்மையா இல்லை, வாக்கு செலுத்திய மக்களுக்கு வாபஸ் வாங்க போகிறேங்கிற வார்த்தையை கூட சொல்லாமல் துண்டு மாறியுடன் கருத்தை மாற்றுகிற நீங்கள் எப்படி இந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டி பாளையத்திலேயே எழுப்பியிருக்காரு. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து